अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। नहमदुहु व नसल्ली अला रसूलिही खैरुल अनाम व अला आलिहिल इलाम व सहाबिहिल किराम अम्मा बअद। फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरानिल अज़ीम अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। अलिफ लाम मीम ज़ालिकल किताबु ला रैब फ़ीहि हुदल लिल मुत्तक़ीन। सदक़ल्लाहु मौलानाल अज़ीम। व क़ाल नबियुना सल्लल्लाहु अलैहि वसल्लम तरक्तु फ़ीकुम अम्रैन लन तज़िल्लु मा तमस्सक्तुम बिहिमा किताबुल्लाह व सुन्नतु रसूलिल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम। सदक़ सादिकुल अमीन सल्लल्लाहु अलैहि वसल्लम। புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லவர்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் உரித்தாக. பேரன்புமிக்க பெரியோர்களே, சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையிலே சூரத்து தஹர் எனும் அத்தியாயத்தின் ஆரம்ப வசனங்களில் உயர்மட்ட இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்று பட்டியலிடுகிற போது வயுத்தஇமூன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனம் வயத்தீமம் வ அசீரா. உயர்மட்ட இறை நம்பிக்கையாளர்கள், அல்லாஹ்வுடைய அன்புக்கும் அருளுக்கும் சொந்தமான இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகள் எவ்வாறு இருக்கும் என்றால், அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளித்து ஆனந்தமடைவார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். மூன்று வகையான பிரிவினர்களை அல்லாஹ் இந்த இடத்தில் அடையாளப்படுத்துவதை நாம் காண முடிகிறது. மூமின்களுடைய தன்மை எப்படி இருக்கும் என்றால், பசியோடு வாடி நிற்கின்ற ஏழைகளுக்கும் பெற்றோர்களை இழந்து நிற்கிற அனாதைகளுக்கும் சூழ்நிலை காரணமாக கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிற கைதிகளுக்கும் அவர்கள் உணவளித்து மகிழ்வார்கள். இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லாஹ் லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. அப்படி அவர்கள் உணவளித்து ஆனந்தமடைகிற போது அவர்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா சொல்லுகிற போது, உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம், இதன் மூலமாக நாங்கள் மகிழ்ச்சியை அடைவதெல்லாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகத்தான் இப்படி செய்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா. உங்களிடமிருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்த்தோ அல்லது நீங்கள் நன்றி உணர்வுள்ளவர்களாக இருப்பீர்கள் என்ற எதிர்பார்ப்புடனெல்லாம் நாங்கள் இவ்வாறு நடந்து கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் மட்டுமே நோக்கம் என்ற அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் உணவளித்து மகிழ்கிறோம் என்ற உணர்வு பெற்றவர்களாக அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறார். அடுத்தவர்களுக்கு உணவளித்து, பசியில் உள்ளவர்களுக்கு, ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, கைதிகளுக்கு உணவளித்து அழகு பார்ப்பதென்பது அது இறை நம்பிக்கையாளர்களுடைய உயர்மட்ட பண்பாடு என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இந்த வசனத்தை இப்பொழுது நினைவுபடுத்துவதற்கு என்ன காரணம் என்றால், கடந்த 15 மாதங்களாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் மத்தியிலே நடைபெற்று வந்த மிகப்பெரிய அளவிலான அந்த யுத்தம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு தற்காலிகமாக வந்திருக்கிறது. நிரந்தரமான போர் நிறுத்தம் என்று இதை சொல்ல முடியாது. தற்காலிகமாக இந்த போர் நிறுத்தம் அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 3 கட்டங்களாக அமல்படுத்தப்படும். அதற்கு பிறகு நிலைமை எப்படி இருக்கிறதோ அதை கவனித்து நிரந்தரமாக போர் நிறுத்தம் ஏற்படும் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தத்தில் 2 தரப்பினரும் கையெழுத்திட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்திருக்கிறோம்.
இங்கே நாம் விளங்க வேண்டிய செய்தி என்னவென்றால், கடந்த 15 மாதங்களுக்கு முன்பாக, அதாவது 2023ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலின் மீது திடீரென தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய உலகளாவிய ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திய ஹமாஸ் படைக்குழுவினருக்கு மத்தியில், இஸ்ரேலிய பயங்கரவாத இராணுவத்திற்கு மத்தியில் கடந்த 15 மாதங்களாக நடைபெற்ற அந்த சண்டை இப்பொழுது சமாதானத்தின் வழியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அமெரிக்கா, கத்தார், எகிப்து உள்ளிட்ட இந்த நாடுகளுடைய சமரச முயற்சியினுடைய பின்னணியில் இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த போர் நிறுத்தம் என்பது இஸ்ரேலிய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவு என்பதாக உலக அளவிலான அரசியல் நோக்கர்கள் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், 2 தரப்புக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தால் மலைக்கும் மடுவிற்கும் மத்தியிலான வித்தியாசம். ஹமாஸ் என்பது ஒரு பெரிய, அதாவது பலமிக்க ஒரு அரசாங்கம் கிடையாது. பொருளாதார பின்புலத்தையும் ஆயுத பலத்தையும் நிரப்பமாக கொண்டிருக்கிற ஒரு அரசியல் பின்புலத்தை கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் கிடையாது. அது ஒரு போராட்ட குழு, அவ்வளவுதான். சில குறிப்பிட்ட நாடுகளுடைய ஆதரவிலே இயங்கிக் கொண்டிருக்கிற, தங்களுடைய சொந்த மண்ணை மீட்டெடுப்பதற்காக போராடுகின்ற ஒரு போராட்ட குழு. ஆனால் இஸ்ரேலுடைய அந்த நிலைமை எப்படி என்பது எல்லோருக்கும் தெரியும். உலக அளவில் மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்டிருக்கிற, பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் ஆயுத விஷயங்களில் தன்னிறைவையும் கொண்டிருக்கிற பலம் பொருந்திய ஒரு நாடாக இஸ்ரேல் பார்க்கப்படுகிற. எந்த நாட்டில் எது நடந்தாலும் நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம், எங்களுடைய உளவுத்துறை உலக நம்பர் 1 உளவுத்துறையாக இருக்கிறது என்று அவர்கள் மார்கட்டிக் கொண்டிருந்தார்கள். எந்த இடத்திலிருந்து எங்களுடைய வான் எல்லையை தாக்க முற்பட்டாலும், நாங்களே அசந்திருந்தாலும் கூட தானியங்கி இயந்திரங்களின் மூலமாக அந்த தாக்குதல் தடுத்து நிறுத்தப்படுகிற அயன் டோம் என்று அழைக்கப்படுகிற உயர் ரக பாதுகாப்பு தொழில்நுட்பத்தை கொண்டிருக்கிறோம் என்று உலகத்திற்கு மார்கட்டிக் கொண்டிருந்தவர்கள், வளர்ந்த பல நாடுகளுக்கும் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை வழங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நாடு இஸ்ரேல். எல்லா வகையான விஷயத்திலேயும் தன்னறிவு பெற்றிருக்கிற ஒரு நாடு, ஒரு சாதாரணமாக செயல்பட்டு வருகிற போராட்ட குழுவிடம் சமாதான உடன்படிக்கைக்கு மண்டியிட்டு போகிறது என்று சொன்னால் இது ஒரு அரசியல் ரீதியான பின்னடைவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடிக்கடி நாம் சொல்லுகிற விஷயம் ஒன்றுதான், அதாவது இந்த உலகத்தில் எவ்வளவு பெரிய பலத்தை திரட்டி வைத்துக் கொண்டிருந்தாலும் ஈமான் என்ற பலத்திற்கு முன்னால் எல்லாம் ஒரு நாள் தோற்று போகும் என்பது அடிக்கடி நாம் சொல்லி வருகிற, நினைவுபடுத்தி வருகிற விஷயம். அதைத்தான் இந்த ஒப்பந்தமும் இப்பொழுது நமக்கு உலகத்திற்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்ட சூழல்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பாருங்கள். 3 கட்டமாக இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். என்ன 3 கட்டமாக? முதலாவது, தற்காலிகமாக 42 நாட்களுக்கு போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு இருந்து தொடங்கி இருக்கிற இந்த போர் நிறுத்தம் 42 நாட்கள் தொடரும். இந்த 42 நாட்களிலேயும் இஸ்ரேல் எந்த தாக்குதலையும் நடத்தக்கூடாது, ஹமாஸும் என்ற தாக்குதலையும் நடத்தக்கூடாது, எந்த பிரச்சனையும் வைத்துக் கொள்ளக்கூடாது. சுமூகமாக 2 பிரிவினரும் செயல்பட வேண்டும். அடுத்து இந்த 42 நாட்களிலே கைதிகளை பரிமாற்றிக் கொள்ளுகிற நிகழ்வுகள் நடைபெறும் என்று கையெழுத்தாகியிருக்கிறார். என்ன கைதிகளை பரிமாறிக்கொள்ளுகிற நடைமுறை என்றால், ஹமாஸ் கைவசம் ஏற்கனவே இப்பொழுது ஒரு 60 கைதிகள் பாக்கி இருக்கிறார்கள். 251 பேரை அவர்கள் ஆரம்பத்திலே கைது செய்திருந்தாலும் கூட அதற்கு பிறகு விடுவிக்கப்பட்ட அந்த நபர்கள் நீங்களாக கடைசியாக 94 நபர்கள் இருந்தார்கள். அந்த 94 நபர்களில் 34 நபர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அது சரியான எண்ணிக்கையா என்று தெரியவில்லை. இஸ்ரேல் அப்படி நினைக்கிறது, அவர்கள் 34 நபர்கள் இறந்திருப்பார்கள் என்று. இப்பொழுது இருக்கின்ற மீதம் இருக்கிற 60 கைதிகளை இவர்கள் இந்த 42 நாட்களில் எத்தனை பேரை விடுவிக்க வேண்டும் என்றால் 30 கைதிகளை விடுவிக்க வேண்டும். இந்த 42 நாட்களுக்குள் 60 பேர் இருக்கின்ற இந்த கைதிகளில் 30 பேரை இவர்கள் விடுவிக்க வேண்டும். அந்த 30 நபர்களுக்கு பகரமாக
இஸ்ரேலுடைய சிறையிலே அடைபட்டு கிடக்கிறார்கள் அல்லவா. பலஸ்தீனர்கள் கிட்டத்தட்ட 1800க்கும் மேற்பட்டவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 735 பேரை அவர்கள் ஒப்படைக்க வேண்டும். இவர்கள் 30 நபர்களை கொடுக்க வேண்டும். அந்த 30 நபர்களில் பெண்கள் இருக்கிறார்கள், உயர்மட்டத்திலே உள்ள ராணுவ அதிகாரிகளும் இருக்கிறார்கள். எனவே அந்த எண்ணிக்கை எப்படி வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், நீங்க 30 பேரை ஒப்படைக்க வேண்டும், நாங்கள் 735 நபர்களை நாங்கள் ஒப்படைப்போம் என்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் முதல் கட்டமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக 3 இஸ்ரேலிய பெண்கள் பலஸ்தீனிலிருந்து அவர்கள் ஹமாஸுடைய அமைப்பிலிருந்து அவர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஈடாக 90 பலஸ்தீனியர்கள் அங்கிருந்து விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலினால் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டிருந்த 90 நபர்கள் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் 3 நபர்களை விடுதலை செய்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், எல்லா வகையான பலமும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு போராளி குழு என்று சொல்லுகிற ஒரு அமைப்பிடம் இவ்வளவு மோசமாக மண்டியிட்டு போவதென்பது வரலாற்றிலே அது ஒரு விசித்திரமான காட்சியாக பார்க்கப்படுகிறது என்று நடுநிலையாளர்கள் எல்லாம் கருத்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே நடந்த காட்சிகள் என்ன தெரியுமா? நீங்கள் அதையெல்லாம் ஊடகங்களிலே பார்த்திருப்பீர்கள். ஹமாஸ் அமைப்பினர் குறிப்பிட்ட அந்த நாளில், குறிப்பிட்ட அந்த நேரத்தில் 3 பெண்களை முதலாவதாக அவர்கள் விடுதலை செய்கிறார்கள். 3மே பெண்கள். அந்த 3 பெண்களை யாரிடத்திலே ஒப்படைக்கப்பட்டது? செஞ்சிலுவை சங்கத்திடத்திலே ஒப்படைக்கப்பட்டது. அந்த சங்கத்தை சேர்ந்த, செஞ்சிலுவை இயக்கத்தை சார்ந்த அந்த நபர்களிடத்திலே ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் இஸ்ரேல் வசம் ஒப்படைத்து விட வேண்டும். அதே போன்று இஸ்ரேலிடம் இருக்கக்கூடிய அந்த கைதிகளையும் செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டு அவர்கள் பலஸ்தீனியர்களிடத்திலே ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அந்த 3 பெண்களையும் ஹமாஸ் பிரிவை சேர்ந்த அந்த போராளி குழுக்கள் செஞ்சிலுவை சங்கத்திடத்திலே ஒப்படைக்கின்ற போது அவர்கள் வந்த காட்சி இருக்கிறதல்லவா, அதுதான் உலக அளவில் இன்று மிகப்பெரிய பேசுபொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்ன சொல்லிக் கொண்டிருந்தார்? ஹமாஸ் அமைப்பிலே ஒருவர் மீதம் இருக்கிற வரை இந்த போர் தொடரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். காசாவை நாங்கள் அழிக்காமல் விடமாட்டோம், அதை சுடுகாடாக மாற்றாமல் விடமாட்டோம், தீவிரவாதிகள் இல்லாத அந்த பகுதியாக மாற்றியதற்கு பிறகுதான் இந்த போர் முடிவுக்கு வரும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அவர், அவருடைய வார்த்தைகளை எல்லாம் பொய்ப்பிக்கின்ற விதத்திலே அவர்கள் அணிவகுத்து வந்த அந்த கம்பீரமான காட்சி அமைய பெற்றது என்று சமூக ஊடகங்களிலே வருகின்ற அந்த காட்சிகளின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அவர்கள் ஒப்படைப்பதற்காக கொண்டு வருகிறார்கள். வருபவர்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் ஆயிரக்கணக்கான நபர்கள் வருகிறார்கள். சாதாரணமாக வரவில்லை, கம்பீரமான ராணுவ உடை அணிந்து உயர் ரக ஆயுதங்களை ஏந்தியவர்களாக, அல்லாஹு அக்பர் என்ற முழக்கத்தை முழங்கியவர்களாக அவர்கள் நவீன ரக வாகனங்களிலே வந்து இறங்குகிறார்கள். நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அணிவகுத்து வருகிறது. காசாவினுடைய அன்றைய காட்சியை பார்த்தால் அது ஒரு வினோதமான காட்சியாக இருந்தது. நூற்றுக்கணக்கான உயர் ரக வாகனங்களிலே வந்து இறங்கிய அவர்கள் அந்த 3 பெண்களையும் செஞ்சிலுவை சங்கத்தினத்திடத்திலே ஒப்படைக்கின்ற போது அங்கே கூடியிருந்த லட்சக்கணக்கான பலஸ்தீனிய மக்களும் அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலிலே சப்தம் எழுப்பியது இந்த உலகத்திற்கு எதை உணர்த்துகிறது என்றால், காசாவை நீ அழிக்கலாம், அங்கே இருக்கின்ற கட்டடங்களை அடித்து நொறுக்கலாம், 47,000 நபர்களுக்கு மேலாக உன்னால் ஷஹீதாக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் ஒருபோதும் எங்களுடைய மன உறுதியை மட்டும் உன்னால் குலைக்க முடியாது. இவ்வளவு நாளும் 15 மாதங்கள் எப்பொழுது பார்த்தாலும் பீரங்கி சக்தங்களும் வெடிகுண்டு முழக்கங்களும் கேட்டுக்கொண்டிருந்த அந்த மண்ணிலே எந்த விதமான ஒரு கவலையோ துக்கமோ எதுவுமே தெரியாமல் இந்த மண்ணை நாம் வென்றெடுத்து விட்டோம் என்ற அந்த சந்தோஷத்திலே தற்காலிக போர் நிறுத்தமாக இருந்தாலும் நம்முடைய போராளிகளுடைய கை ஓங்கி இருக்கிறது என்ற அந்த ஆனந்த பெருவிதத்திலே அவர்கள் முழங்கிய அந்த தக்பீர் முழக்கங்கள் இருக்கிறதே, உலக அரங்கில் அது பேசும் பொருளாக ஆக்கப்பட்டிருக்கிறது. எல்லாத்தையும் நான் அழிச்சிருவேன், ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவேன் என்று சொன்னாரே, ஹமாஸுடைய பெரும்பாலான போராளிகள் இறந்து விட்டார்கள் என்று இவ்வளவு நாளும் கதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் சில முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கொல்லப்பட்டு விட்டார்கள்.
அந்த தலைவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகும் கூட ஒரு அமைப்பு இவ்வளவு கம்பீரமாக வலம் வருகிறது என்றால் இஸ்ரேலுக்கு இப்பொழுது என்ன சந்தேகம்? இவ்வளவு நாளும் இவர்கள் எங்கே பதுங்கி இருந்தார்கள்? இந்த வாகனங்கள் எல்லாம் எங்கே வைத்து பாதுகாக்கப்பட்டிருந்தது? இவ்வளவு ஆயுதங்கள் இவர்களிடத்தில் எங்கிருந்து வந்தது? எப்படி இவர்கள் கைதிகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள் என்பது இன்னும் இஸ்ரேலுக்கு புரியாத புதிராகவே இருக்கிறார். உலகத்தில் எந்த மூலையில எது நடந்தாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன் சொன்னவர்கள், எந்த பகுதியிலிருந்து எங்களை தாக்குதல் தொடுக்க வந்தாலும் தாமாக அதை தடுத்து நிறுத்துகின்ற டெக்னாலஜி எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னவர்கள் யாரை எதிரியாக நினைத்தார்களோ அந்த பகுதியில் அவங்க எங்க இருந்தாங்க என்பதை கூட இவர்களால் இன்னும் கண்டுபிடிக்க முடியல. காசாங்கிறது ஒரு குறிப்பிட்ட அளவிலான நிலப்பரப்பை கொண்ட பகுதி. அந்த பகுதியில் அவங்க எங்க இருந்தாங்க? இவ்வளவு ஆயுதங்கள், இவ்வளவு வாகனங்கள் அவங்களுக்கு எப்படி இருந்தது? இத்தனை குண்டு மலைகளுக்கு மத்தியில் எப்படி அவங்க பாதுகாப்பா இருந்தாங்கிறது இன்னும் தெரியல. அந்த கைதிகளை எங்க வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரியல. மீதம் இருக்கிற கைதிகளை எங்க வச்சிருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்கிறத கூட உறுதியா சொல்ல முடியாத அளவிற்கு இஸ்ரேல் ஒரு பலவீனமான நிலையை சந்தித்திருக்கிறது என்று சொன்னால், இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னதான் இந்த உலகத்திலே என்ன பலங்கள், என்ன பலம் வந்து எதிரே நின்றாலும் ஈமானிய பலத்துக்கு முன்னால் அது ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு நாள் தோல்வியைத்தான் சந்தித்துவிடும் என்பதைத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், இப்பொழுது கைதிகள் பரிமாறப்பட்டிருக்கிறார்கள். முதல் கட்டமாக இந்த 42 நாட்கள் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு இரண்டாவது கட்டமாக இருக்கிற நாட்களிலே அடுத்த கட்டமாக கைதிகள் பரிமாற்றம் ஏற்படும். மூன்றாவது கட்டமாக காசாவினுடைய மறுகட்டமைப்பு பணிகள் நடைபெறும். அதற்காக மனிதநேய அடிப்படையில் உதவி செய்கிற அந்த குழுக்களுக்கு அனுமதி அளிக்கப்படும், நாடுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும். காசாவை மறுகட்டமைப்பு செய்வதற்கான முயற்சிகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இந்த 15 மாத காலத்தில் காசா உருக்குலைந்து போயிருக்கிற அந்த நிலையை பார்த்தால் இன்னும் அதை பழைய நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகும் என்று சொல்லுகிற அளவிற்கு அங்கே அழிவுகள் இருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அந்த இடிபாடுகளுக்கு மத்தியில் எத்தனை உடல்கள் சிக்கி கிடக்கின்றது, எத்தனை பிரேதங்கள் எங்கே கிடக்கிறது என்று தெரியாத அளவிற்கு அந்த இடிபாடுகளை மீண்டும் அப்புறப்படுத்திவிட்டு பழைய நிலைமைக்கு காசாவை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் அது ஒரு 20 வருடமாகவது ஆகிவிடும் என்று சொல்லுகிற அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிற ஒரு போராக இது பார்க்கப்படுகிறது. இங்கே கைதிகள் பரிமாற்றம் என்று வருகிற போது நாம பார்த்த காட்சி என்னவென்றால், இந்த இஸ்ரேலுடைய பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்டிருந்த அந்த 90 நபர்கள் ஒப்படைக்கப்படுகிறார்கள். முதலாவதாக சிறுவர்கள், இளைஞர்கள் என 90 நபர்கள் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த 90 நபர்களுடைய காட்சியையும் அவர்களுடைய தோற்றத்தையும் வைத்து பார்த்தால் உலகளாவிய ஊடகங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், இந்த கைதிகள் இஸ்ரேலின் மூலமாக கடுமையான மன உளைச்சலுக்கும் உடல் ரீதியான பாதிப்பிற்கும் இவர்கள் ஆளாகி இருக்கிறார்கள். நிறைய தொல்லைகளையும் கொடூரங்களையும் அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள். சரியாக அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை, சரியாக உடைகள் கொடுக்கவில்லை, அவர்களுக்கு தேவைப்படுகிற மருத்துவ உதவிகளை கூட செய்து கொடுக்காத அளவிற்கு மனிதாபிமானமற்ற முறையில் அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த கைதிகளுடைய காட்சிகளே தெளிவுபடுத்துகிறது என்று சொல்லப்படுகிறது. அவங்க வந்த காட்சிகளை நாம் பார்த்தாலே புரியும். அவர்கள் ஒரு மாதிரியான பிரமிப்போடு இருப்பவர்களாக, ஒரு ஏதோ ஒரு மாதிரியான மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானவர்களை போன்று அவர்களுடைய தோற்றங்களும் அவர்களுடைய பாவனைகளும் அமையப்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனா இதுக்கு நேர் மாற்றமா இஸ்ரேலிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லவா 3 பெண்கள். அந்த 3 பெண்களுமே இளம் வயதுடையவர்கள், எல்லாம் 28 வயசு, 29, 32 இப்படி இளம் வயதுடைய பெண்களாக
அந்த பெண்கள் இருக்கிறாங்க. அவங்க ஒப்படைக்கப்படுகிற போது அவர்கள் வந்த காட்சியை நீங்கள் சமூக ஊடகங்களிலே பாருங்கள். ஏதோ சுற்றுலா சென்று விட்டு வந்தவர்களை போன்றவர்கள் வருகிறார்கள், சிரித்துக் கொண்டே வருகிறார்கள். அவர்களுடைய முகம் அவ்வளவு பொலிவாக இருக்கிறது, அவர்களுடைய பேச்சுக்கள் தெளிவாக இருக்கிறது. தன்னுடைய குடும்பத்தினரை பார்த்த அந்த மகிழ்ச்சியிலே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எந்த விதமான உடல் ரீதியான மன ரீதியான சித்திரவதைகளுக்கும் ஆளாக்கப்படாதவர்களாக தெளிவானவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வருகிற போது அவர்களுக்கு கம்பீரமான அழகான உடைகள் கொடுக்கப்பட்டு அவ்வளவு நாட்களும் உணவுப் பொருட்கள் முறையாக வழங்கப்பட்டு வருகிற போது கூட அன்பளிப்பு பொருட்கள் எல்லாம் கொடுத்தவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஊடகங்கள் எல்லாம் அதிசயமாக பார்க்கிறார். அவங்க சிரித்துக் கொண்டே வெளியே வருகிறார்கள் அந்த பகுதியில் இருந்து. காரணம் என்னவென்றால் ஹமாஸ் அமைப்பினர் கைதிகளோடு நடந்து கொண்ட அந்த முறை இருக்கிறதல்லவா, அது உலக அளவில் இன்று பேசும் பொருளாக மாறி இருக்கிறார். ஒவ்வொரு யுத்தங்களுக்கு பிறகும் இதுதான் நடக்கிறது. ஆப்கானிஸ்தானிலே நடைபெற்ற யுத்தத்திலே தாலிபான்களை ஒரு பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக உலக ஊடகங்கள் எல்லாம் காட்டிய நேரத்தில் அவர்கள் தங்களிடம் பிடிக்கப்பட்ட கைதிகள் விஷயத்தில் நடந்து கொண்ட விதம் இருக்கிறதே, அதற்கு பிறகு உலகமே பாராட்டக்கூடிய விதத்தில் இருந்தது. அவர்களிடமிருந்து கைதியாக பிடிக்கப்பட்ட பல நபர் அவர்களுடைய நன்னடத்தைகளின் காரணமாக அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவங்களும் நடந்திருக்கிறது. அது மாதிரி ஒரு சம்பவம் இந்த காசாவில் இருந்து இப்பொழுது விடுவிக்கப்படுகிறார்கள் அல்லவா, அந்த கைதிகள் விஷயத்திலையும் இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அதுதான் வரலாறு நெடுக நடந்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். நான் ஆரம்பத்திலே ஓதி காட்டிய அந்த வசனத்திலே உயர்மட்ட மூமின்களுடைய பண்பாடு எப்படி இருக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்கள் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளித்து மகிழ்வார்கள். கைதிகள் என்றால் அன்றைய காலகட்டத்தில் இப்பொழுது நாம் ஜெயில்களிலே அடைக்கப்பட்டிருக்கிற கைதிகள் மாதிரி எல்லாம் கிடையாது. என்னென்ன குற்றம் செய்தவர்களுக்கெல்லாமும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து வருடக்கணக்கில் தீவனம் போட்டுக் கொண்டிருக்கப்படுகிறது அல்லவா, அந்த மாதிரியான நடைமுறை எல்லாம் பெருமானாருடைய காலத்தில் கிடையாது. கைதிகள் என்றாலே பெரும்பாலும் 90% அவர்கள் போர்க்கைதிகளாகத்தான் இருப்பார்கள். போர்க்களங்களிலே பிடிக்கப்படுபவர்கள் தான் கைதிகளாக வருகிறார்கள். அந்த போர்க்கைதிகள் விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிற போது மூமின்கள் போர்க்கைதிகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால் அவர்களுக்கு பசியார உணவளித்து அவர்கள் ஆனந்தம் அடைவார்கள். எதிரி என்று பார்க்க மாட்டார்கள். களத்திலே நம்மை கொல்ல வந்தவன் தானே என்ற அந்த எண்ணமெல்லாம் அவருக்கு இருக்காது. இப்பொழுது நம்முடைய அதிகாரத்தின் கீழ் இவர் இருக்கிறார், அமானிதமாக ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார், நம்முடைய கை ஓங்கி இருக்கிறது, அவர்களுடைய கை தாழ்ந்திருக்கிறது, அதனால் என்ன வேணாலும் செய்யலாங்கிற நிலைக்கு நாம போகக்கூடாது. அவங்களுக்கு உணவளித்து நாம் ஆனந்தம் அடைய வேண்டும் என்ற அந்த பண்பாடு இறை நம்பிக்கையாளர்களிடத்தில் இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான் அல்லவா. அது பெருமானாருடைய காலத்தில் ஒவ்வொரு யுத்தத்திலையும் அந்த காட்சிகளை நாம காண முடியுது. ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிக்கிட்டு முடிக்கிறேன். பத்ர் போர் நடந்த சமயத்தில் 70 நபர்கள் போர்க்கைதிகளாக பிடிக்கப்படுகிறார்கள். மக்காவிலே உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் போர்க்கைதிகளாக பிடிக்கப்படுறாங்க. அப்ப அந்த கைதிகளை என்ன செய்வது என்று ஆலோசனை கேட்கிற போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஆலோசனைகளை சொன்னார்கள். அதில் குறிப்பாக 2 பேருடைய ஆலோசனை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னொன்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன ஆலோசனை சொன்னாங்கங்கறத வரலாற்றில் பார்க்கிறோம். முதல்ல அபூபக்கர் தன்னுடைய ஆலோசனையை சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இவர்களை ஒன்றும் செய்ய வேண்டாம், போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை நாம என்ன செய்யலாங்கும் போது அதற்குரிய பிணை தொகையை வாங்கிவிட்டு இவர்களுடைய உறவினர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களுக்குரிய பிணை தொகையை ஒவ்வொரு நபருக்கும் வாங்கிவிட்டு அதற்கு நஷ்டஈடை பெற்றுக்கொண்டு இவர்களை நாம விடுதலை செஞ்சிடலாம். காரணம் என்ன தெரியுமா, இவர்களெல்லாம் ஜென்ம விரோதிகள் அல்ல, மாறாக எல்லோருமே நம்முடைய உடன்பிறவா சகோதரர்கள், எல்லாருமே சொந்தக்காரங்க, இரத்த பந்த உறவினர்கள். இன்னைக்கு கொள்கையால் மாறுபட்டு நாம சண்டைக்கு வந்து ஒருத்தருக்கொருத்தர் மோதிக்கிட்டு இருந்தாலும் கூட இவங்க வேற யாரும் கிடையாது, எல்லாமே நம்முடைய உறவினர்கள். அந்த மனிதநேயத்தோடு அவர்கள் பேசுகிறார்கள். அதனால் வந்ததற்கு தண்டனையாக ஒரு நஷ்டஈடை வாங்கி கொண்டு இவர்களை நாம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் அபூபக்கர்
சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன தெரியுமா? இப்பொழுது இவர்களை மன்னித்து நாம் விட்டோம் என்று சொன்னால் ஒருவேளை அல்லாஹு தஆலா இவர்களுடைய உள்ளத்தில் மனமாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க கூடும். இவர்களும் நேர்வழி பெற்று முஸ்லிம்களாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இவங்களை மன்னிச்சு விட்டுறலாம் சொன்னார். ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா விஷயத்திலேயுமே ரொம்ப தெளிவான கருத்தை சொல்லக்கூடியவர்கள் அல்லவா? அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாம் கைதியாக பிடித்திருக்கிற அந்த நபர்கள் சாமானிய நபர்கள் அல்ல, ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையினால் யுத்தத்திற்கு வந்தவர்கள் அல்ல. அவங்க திட்டமிட்டு நம்மை கருவறுக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள், பல ஆண்டுகளாக இந்த மார்க்கத்திற்கு எதிராக களமாடியவர்கள். உங்களையும் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய மக்களையும் கருவறுக்க வேண்டும், அடியோடு அவர்களை சாய்த்து விட வேண்டும் என்பதையே கொள்கையாக கொண்டு செயல்பட்ட துரோகிகள், எதிரிகள். அதனால இவங்க விஷயத்துல கருணை காட்டக்கூடாது. உறவா கொள்கையா என்று வந்துவிட்டால் கொள்கைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமே தவிர உறவத்திக்கு ஓரத்தில் வச்சிட வேண்டியதுதான் அப்படிங்கிற கருத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேசினாங்க. இவர்கள் விஷயத்தில் நாம் கருணை காட்டக்கூடாது, இவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். போர்க்கைதிகள் என்பதனால் அவங்களுடைய குற்றத்திற்கு பரிகாரமாக எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும், நஷ்டஈட வாங்கிக்கிட்டுலாம் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஆனா இந்த ரெண்டு பேருடைய கருத்தையும் சிந்தித்து பார்த்த பெருமானார், இரக்கமே உருவான அந்த இதயத்திற்கு சொந்தக்காரர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார்கள். அவங்கள மன்னிச்சு விட்டுறலாம், பெருந்தன்மையோடு நடக்கலாம், மனிதாபிமானத்தோடு நடக்கலாம். அந்த மனிதாபிமானம் அவர்களுடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தினால் எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்துருவான் அல்லவா? அந்த எதிர்பார்ப்போடு பெருமானார் அவர்களை மன்னித்து விட்டார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். எப்படி தாயிஃபிலே இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் கூட இவர்களுடைய சந்ததிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று எதுவுமே செய்யாம திரும்பி வந்தாங்களோ, அது மாதிரி இவங்க எவ்வளவு பெரிய துரோகத்தையும் எதிர்வினையையும் ஆற்றியிருந்தாலும் கூட அல்லாஹ்வுக்காக இவர்களை மன்னித்து விடுவோம், அல்லாஹ் நாடுனா இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பா என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நஷ்டஈடை பெற்றுக்கொண்டு அவர்களை விடுதலை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அந்த பத்ர் யுத்தத்திலே கைதிகளாக பிடிக்கப்பட்ட பல நபர்களும் அதற்கு பிறகு இஸ்லாமியர்களாக மாறினார்கள் என்பது வரலாறு. எல்லாரும் அன்னைக்கு எதிரிகளா இருந்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பண்பாட்டின் காரணமாக, அவங்க நடந்து கொண்ட அந்த விதத்தின் காரணமாக அதற்கு பிறகு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. உணவளித்தல், உடை அளித்தல், அவர்களுக்கு தேவைப்படுகிற உதவிகளை செய்து கொடுத்தல் என கைதிகள் விஷயத்தில் மிக பெருந்தன்மையோடு ஒவ்வொரு யுத்தத்திலையும் பெருமானார் நடந்து கொண்டார். அதே பத்ர் யுத்தத்தில் நடந்த ஒரு செய்தி தான், அபூ உஸைர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு சஹாபி, அவர் அப்பொழுது ஈமான் கொள்ளவில்லை, எதிரணியில் ஒருவராக வந்து அவர் கைதியாக மாட்டியிருக்கிறார். இவர் சொல்லுகிற வாக்கு மூலம் ஹதீஸ் நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கைதிகள் விஷயத்தில் முஸ்லீம்கள் அந்த உணவளிக்கின்ற அந்த நிலையிலே எப்படி இருந்தார்கள் என்பதை அவர் சொல்லுகிற போது, பத்ர் யுத்தம் நடந்த சமயத்தில் நான் சில அன்சாரி தோழர்களிடத்திலே கைதியாக ஒப்படைக்கப்பட்டிருந்தேன். அப்படி ஒப்படைக்கப்பட்டிருக்கும் போது அவங்கள்ட்ட கடுமையான உணவு தட்டுப்பாடு இருந்தது. அந்த நேரம் ஏற்கனவே ரொம்ப நெருக்கடியான நேரம். அதனால எந்த அளவுக்கு இருந்தது என்றால், ஒரு சில பேரித்தம்பழங்களையும் ரொட்டி துண்டுகளையும் சாப்பிட்டுக் கொண்டு தங்களுடைய ஜீவியத்தை கழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சூழல். அப்படி இருக்கும் போது அந்த அன்சாரி தோழர்கள் என்ன செய்வார்கள் என்றால், உணவு கொடுக்கின்ற அந்த நேரம் வந்துவிட்டால் அவங்க 1-2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு வயிறார ரொட்டிகளை கொடுப்பார்கள். நான் பசி தீர சாப்பிடுவேன். ஆனா அவங்க பசியோடு இருப்பாங்க. 1-2 பேரித்தம்பழங்களையும் தண்ணீரையும் குடித்துவிட்டு அவங்க அன்றைய தினத்தை போதுமாக்கிக் கொள்வார்கள். ஆனா எனக்கு திருப்திகரமா ரொட்டியை கொடுப்பாங்க. எனக்கே அந்த நேரத்தில் சாப்பிடுறதுக்கு வெக்கமா இருக்கும். அவர் சொல்ற வாக்கு மூலம் அபூ உஸைர் சொல்லுகிறார், அவங்க பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது நாம ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற உணர்வு எனக்கே வெக்கத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு அவர்கள் என்னை கண்ணியமாக கவனித்தார்கள் என்று சொல்லிவிட்டு அதன் பின்னணியில் தான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதையும் பார்க்கிறோம். மூமின்கள் இவ்வளவு மனிதநேயத்தோடு நடந்து கொள்கிறார்களே, பசி
பசியை போக்குவதில் இவ்வளவு கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்களே என்று கைதிகள் விஷயத்தில் கூட இப்படி நடந்துக்கிறாங்களே அப்படிங்கிற பண்பாட்டினால் கவரப்பட்ட அபூ உஸைர் அதுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி எத்தனையோ கட்டங்களை நீங்க கைதிகளை இடத்திலே பெருமானார் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பார்த்தா இந்த உலகத்திற்கே முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு உலகளாவிய அளவிற்கு பல்வேறு சிறைகளிலே போர் குற்றவாளிகள் நடத்தப்படுகிற நிலைகளை பார்த்தா ரொம்ப மோசமாயிருக்கு. மனித இதயங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத அளவிற்கு மிக கொடூரமாக போர் குற்றவாளிகள் நடத்தப்படுறாங்க. அதுவும் பெண்கள் என்று சொன்னால் பாலியல் ரீதியாக பல துன்புறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்டு மிருகத்தனமான முறையில் அவர்களிடத்தில் நடந்து கொள்கிற விதங்களை எல்லாம் பார்க்கிறோம். ஆனா அந்த சூழலில் அந்த காலத்தினுடைய எந்த நாகரிகமும் தெரியாத அந்த காலத்திலேயும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர் கைதிகள் விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த உலகத்திற்கு முன்னுதாரணமாக அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இஸ்லாமிய சமூகத்திடத்திலே ஒவ்வொரு கட்டத்திலேயும் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதைத்தான் ஹமாஸ் அமைப்பினுடைய அந்த கைதிகள் பரிமாற்ற நிகழ்வு உலகிற்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை முழுமையாக விளங்கிக் கொண்டு இஸ்லாமிய நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றக்கூடிய மக்களாக நம் அனைவர்களையும் ஆக்கியருள் புரிவானாக. அந்த பண்பாடுகளின் மூலமாக உலக மக்களுடைய இதயங்களை எல்லாம் வென்றெடுக்கக்கூடிய சூழலை நம் அனைவர்களுக்கும் இறைவன் தந்தருள் புரிவானாக. தற்காலிகமாக ஏற்பட்டிருக்கிற இந்த போர் நிறுத்தம் நிரந்தரமாக தொடர்வதற்கு அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.